கல்யாண மாலையில் மாணிக்கம் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். மேற்கு தாம்பரத்தில் இருக்கிறேன். சரி. தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எக்ஸ்போர்ட்டு. சரிங்க. என்னுடைய சகோதரனுடைய பையனுக்கு நல்ல மணமகளாக தேடிட்டு இருக்கோம். ஓகே. அது இந்த கல்யாண மாலை மூலமாக நடந்தால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவேன். நிச்சயமாங்க, நிச்சயம். உங்கள் மகிழ்ச்சி எங்கள் மகிழ்ச்சியும் அது. ஆக்சுவலாக மாணிக்கம் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிஏ எம்இ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். சரி. இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. இங்கே சென்னையில் தான் இருக்கிறீங்க? சென்னையில் தான். சரி, ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்? மனைவி நல்லா படிச்சிருக்கணும், அன்பானவங்களாக இருக்கணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும். எங்கள் சமுதாயத்திலே இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே. ஜாப் வந்து என்னோடய ஃபீல்டில் இருந்தாலும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கல்யாண மாலை மூலமாக எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, வெரி குட். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். எம் மாணிக்கம், பதிவு எண் 740718, வயது 31, எம்இ முடித்தவர், பிஹெச்டி செய்து கொண்டிருப்பவர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இன்ஜினியரிங் காலேஜில் சென்னையில் பணியுள்ளவர். இவர் ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். மாணிக்கம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அபிராமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது 28, பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. நன்கு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. அபிராமிக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் மணிகண்டன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, 12th படிச்சிருக்கிறாரு. சென்னையில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மணிகண்டன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மைத்திலி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பெண் குழந்தைகள். சரி. பெரியவளுக்கு வந்து திருமணம் ஆகிடுது. சரி. இப்போ சின்னவளுக்காக வரன் பார்க்க வந்திருக்கேன். நல்லது. சின்னவ வந்து பிகாம் முடித்து எம்பிஏ பண்ணியிருக்கா. ஓகே. டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா இப்போதைக்கு. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து மாப்பிள்ளை அமைஞ்சால் நல்லாயிருக்கும். சரி. நாங்கள் ஆதி திராவிட இனத்தை சேர்ந்தவங்க. சரி. அதே இனத்தை சேர்ந்தவங்களாம் தான் நல்லாயிருக்கும். நல்லது. சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும்? பிள்ளைங்க இல்லை, சரி. அதனால அவங்க அப்பா அவங்க அம்மா மாதிரி எங்களையும் அப்பா அம்மாவா நினைச்சு அனுசரிச்சு போற மருமக பிள்ளையா வேணும். நிச்சயமா. அதே மாதிரி கல்யாண மாலை மூலமா சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் மைத்திலி, பதிவு எண் 743526, வயது 26, பிகாம் எம்பிஏ முடித்தவர், டிசிஎஸ்ஸில் சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். மைத்திலி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் செந்தில் நாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, டிப்ளமா இன் ஏசி மெக்கானிக்கல் பண்ணியிருக்கிறாரு. விருத்தாச்சலத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. செந்தில் நாதனின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் நாகராஜன், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 40, 10வது படிச்சிருக்கிறாரு. மேலும் சமஸ்கிருதம் முறையாக படித்திருக்கிறார். சென்னையில் கோவில் குருக்களாக அரசு உத்தியோகத்தில் பணிபுரிகிறார். ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. நாகராஜன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த கல்யாண பொண்ணோட அம்மா புடவை வாங்குறாங்களோ இல்லையோ, அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு நாம கண்டிப்பா புடவை வாங்குறோம். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, BE MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்கு கலக்குனவர், MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாப்பா. ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய். உனக்கேத்த பையன்மா. அருமையா சமப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குச்சலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. ஹேய், நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை. மாதம் 2 முறை இதழ். kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலைதான். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே. US அட்லாண்டாவில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் உடைகள் பற்றி தொடர்ந்து பேசுகிறார் கல்யாண மாலையின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன். விஜய் சொன்னார், மீரா மேடம் புதுசா தலைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பெரிய மீடியம் கையில் கிடச்சிருக்குங்க. சன் டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடச்சிருக்கிறது. அதில் எதை வேணால் பேசலாம், ஆனால் நல்லதை பேசினா அது 4 பேருக்கு நல்லது செய்யும். அதுக்காகத்தான் நாங்கள் இத்தனை பாடுபடுறோம். நல்ல நல்ல டாபிக்ஸ் கொடுக்கணும், பெரிய பெரிய பேச்சாளர்கள் வரணும் அப்படின்னு நாங்கள் எதுக்காக ஆசைப்படுறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக அமைந்திருப்பது சன் டிவி. ஆனால் இந்த பேச்சரங்கங்களில் எங்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டு. பேச்சரங்கம் அப்படிங்கிறது ஒரு அறிவார்ந்த சபைக்கு தான் போய் சேர முடியும். இத்தனை கருத்துக்களையும் உள்வாங்க எங்களால் முடியும் என்று வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் பாருங்கள். அட்லாண்டா வாழ் தமிழ் நெஞ்சங்கள், உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. தமிழை நேசிப்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ்ச்சங்கங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. அடுத்ததாக திரு கோவிந்தன், அவரது துணைவியார் டாக்டர் கல்யாணி அவர்களுக்கு. கோவிந்தன் வந்து இந்த பிள்ளையார் சொல்லி போட்டார் இங்கே ஊரில் பண்ணணும் அப்படின்னு. நாங்கள் ஆக்சுவலி நவம்பரில் தான் இங்கே வரதா இருந்தோம். கோவிந்தன் தான் எங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தார். இல்லை மே மாதமே வாங்கன்னு அழைச்சிட்டு வந்தார். கோவிந்தன் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞாபகம் வருதே தலைப்பை கொடுத்த உடனேயே எனக்கே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு பொய்ட்டிக்கான தலைப்பு, ஒரு கவித்துவமான தலைப்பு. ஏன்னா எங்கேருந்தோ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய நிலைமை அடுக்குகளில் வந்து எத்தனையோ விஷயங்கள் பொதிந்து கிடந்திருக்கும். ஆனால் அதை வெளியில் கொண்டு வரதுக்கு வீட்டில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் உட்காந்துட்டு எதையோ பேசிகிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் நான் பட்டுப்பாவடை கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன்னா என் பொண்ணு உடனே சொல்வோம், ஆரம்பிச்சிட்டியாமா, இன்னைக்கு முடியாது உன் பேச்சு அப்படின்னுவோம். இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம். ஆனால் இன்னைக்கு இந்த ஞாபகம் வருதேல நான் இத்தனை விஷயத்தையும் பேசி இத்தனை பேரும் பார்த்து கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் ரசித்து அதை திரும்ப திரும்ப யூடியூப்ல போட்டு பார்க்க போறாங்க. இதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாருங்க. இதை விட முடியுமா? ஞாபகம் வருதே அப்படின்னா எல்லாருக்கும் என்னெல்லாம் ஞாபகம் வரும்? ஏன்னா 1-2 சொல்கிறேன். இந்த லீவு விட்டால் நாங்கள் கிராமத்துக்கு போவோம், பாட்டி வீட்டுக்கு போவோம், பெரியம்மா வீட்டுக்கு போவோம், எங்கேயாவது போவோம். ரொம்ப சின்ன நாள் தான், ஒரு 5-6 நாள் போவோம். அப்படி போகும்பொழுது அந்த வரப்புகளில் நடந்த நாட்கள், காவேரியில் வந்து அந்த படித்துறையில் உட்காந்துட்டு காலை வந்து ஒரு காலை தண்ணியில் வச்சுக்கும் பொழுது மீன் வந்து அப்படியே காலுக்குள்ளே போகும். அந்த குறுன்னு அந்த கால் அதில் கிடைச்ச இடம். அதே மாதிரி மார்கழி மாதம் அந்த ரொம்ப குளிரில் வந்து அப்படியே கிளம்பி போய் 2 திருப்பாவையை போய் கோவிலில் பாடிட்டு
உடனே அவங்க கொடுக்குற கொதிக்க கையில் பொங்கலை வாங்கிட்டு, அப்போல்லாம் தொனையில் கூட கொடுக்க மாட்டாங்க, கையில் தான் கொடுப்பாங்க அந்த பொங்கலை. ஆனால் அந்த பொங்கலை வாங்குறதுக்காக கோயிலுக்கு போவோம். அதுக்கு ஒரு 2 திருப்பாவை கண்டிப்பாக கற்று வச்சுருப்போம். இந்த கையிலையும் வச்சுக்க முடியாமல் அந்த கையிலையும் வச்சுக்க முடியாமல் 2 கையிலையும் மாற்றி அந்த பொங்கலை சாப்பிட்ட நாட்கள் எத்தனை இனிமையான நாட்கள். அப்புறம் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது மழை பெஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம். இதை எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. ஒன்று, நாளைக்கு ஸ்கூல் கிடையாது, அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப மழை பெஞ்சா ஸ்கூல்லேயே லீவ் விட்டுருவாங்க. கம்மியாக மழை பெஞ்சு நம்ம நினைச்சோன்னா ஜுரம் வந்துடும், லீவ் போட்டுருவோம். ஸோ எப்படியாவது ஒரு விதத்தில் நமக்கு லீவு கிடைக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட, முக்கியமாக தோழிகளோட சண்டை போட்ட நாட்கள். இளமை காலத்தில் அவங்க சொன்னாங்க காதலை பற்றி. நம்ம அப்படியே நல்லா பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்பொழுது நம்மளை பார்த்து ஏதாவது பசங்க பார்த்தாங்க அப்படின்னாக்க அலட்சியமாக அவங்களோட பார்வையை அப்படியே அலட்சியப்படுத்திட்டு போவோம் பாருங்க, அந்த நாட்கள். இல்லை, அதெல்லாம் உண்டு தானேங்க, சின்ன வயசில் அதெல்லாம் எல்லாருக்குமே இருந்துதானே செய்யும். இப்படி எத்தனையோ நினைவுகள் நம்முடைய ஞாபகத்தில் வரும். இந்த மாதிரியான ஞாபக அடுக்குகள் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ஊரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மேடையில் இது ஒரு ரொம்ப பொருத்தமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். நான் எடுத்துகிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், உடை. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி ஞாபகம் வராத, அந்த தீபாவளிக்கு அதை வாங்கினோமே, அந்த கல்யாணத்துக்கு அதை போட்டுன்னு போனோமே, அது எல்லாரும் பார்த்துருப்பாங்களே, அந்த புடவையை நான் எப்படிங்க திருப்பி கட்டுறது இப்படின்னு யோசிக்காத பெண்கள் இருக்கவே முடியாது. அந்த கல்யாண பொண்ணு புடவை வாங்குறாளோ இல்லையோ, அந்த கல்யாண பொண்ணோட அம்மா புடவை வாங்குறாங்களோ இல்லையோ, அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு நாம் கண்டிப்பாக புடவை வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரியான அந்த உடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். ஒருத்தரை யோசிச்சு பார்க்குறோம் அப்படின்னாலே என்ன வருது, அந்த மெரூன் புடவை கட்டிட்டு அன்றைக்கி வந்தாலே, மினிக்கின் வந்தாலே, அந்த பொண்ணு தானே சொல்கிறீங்க. அந்த மாதிரியான உடைங்கிறது நம்முடைய நினைவடுக்குகளில் ரொம்ப பெரிய விஷயமா அந்த உடை இருக்குது. இப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, உடை என்பது அத்தியாவசியமானது, ஆடை என்பது லக்ஸுரி. அதனால தான் பட்டை ஆடை என்கிறோம், நூலில் செய்யறத உடை அப்படின்னு சொல்கிறோம். நினைவு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்காரங்க கொடுத்த இன்ஃப்ளூயன்ஸ். டெஃபினட்டாக நம்ம ஊர் 34 டிகிரி, 35 டிகிரி, 38 டிகிரி, இங்கே நீங்கள் போட்டுட்டு இருக்கிற கூட்டெல்லாம் நான் சொல்லலை, இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. நான் இவங்களை பற்றிலாம் கண்டிப்பாக சொல்லலை, எங்கள் ஊரை பற்றி பேசுகிறேன். ஞாபகம் வருதே உடைகளை பற்றி தொடர்கிறார் திருமதி மீரா நாகராஜன். வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் கணேசன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் 3 பேர் இருக்கோம் சார். ஒரு அக்கா, என் தம்பி. அப்பா இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போயிட்டேன். சரி. இப்போ சென்னையில் இவன் ஜாப் போயின்னு இருக்கான். நாங்கள்லாம் வெல் செட்டில் சார். பார்த்துட்டு இருக்கிறது இவனுக்கு +2 ஆனாலும் பரவாயில்ல, இல்லை இனி டிகிரி ஓகே சார். படிச்சிருக்கேன். படிச்சிருக்கேன். சரிம்மா, ரைட், ஓகே. ஹிந்து பிராமின் ஐயங்கார் ஆனாலும் பரவாயில்ல சார். சரி, ரைட், ஓகேம்மா. கணேசன், நான் BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். சரி. இப்போ கரண்டாக மெடிக்கல் பில்லிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மெடிக்கல் பில்லிங் லைனில் கிளைண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. பிரைட் பார்த்தோன்னா அட்ஜஸ்டபிள் வித் ஃபேமிலியாக இருக்கணும். ஓகே. படித்து வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் சௌரியமாக இருக்கும். கண்டிப்பாக வேலைக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, சரி, ரைட், ஓகே. நீங்கள் அது மாதிரி தான் கேட்டிருக்கிறீங்க. ஆமாம். படித்து வேலைக்கு போகக்கூடிய, உங்களெல்லாம் நல்லா அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக மனைவியாக அமைவாங்க. நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் கணேசன், பதிவேன் 743557, வயது 36, BA படித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியிலுள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். கணேசன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலில் சோபனா என்கிற உமாதேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, BCom பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சோபனா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலில் சந்தோஷ், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BCom பண்ணியிருக்கிறாரு, பெங்களூர் MNCயில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. விவாகரத்து ஆனவர். சிறந்த பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சந்தோஷுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சரவணகுமார், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பையன் தான் மூத்தவன். சரி. 2 பொண்ணு. சரி. 2 பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரிங்க. பையனுக்கு தான் மேரேஜ் ஆகணும். என்ன படிச்சிருக்காரு? BSc படிச்சிருக்காரு. எங்கே ஒர்க் பண்ணுறாரு? கான்டினென்டல் டிராஃபிக் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அம்பத்தூரில். சரி. நாங்கள் முதலியார் வகுப்பு சேர்ந்தோம். எதுலேருந்து எதிர்பார்க்குறீங்க? +2 இருந்தாலும் பரவாயில்ல, டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செஞ்சாலும் சரி, செய்யலாம் பரவாயில்ல. சரி, ஓகே. நல்ல பெண்ணாக வேணும். ஆமாம். நல்ல மருமகள் வருவாங்க. சரவணகுமாருக்கு
சிறந்த மனைவி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சரவணகுமார், பதிவேன் 727108, வயது 31, பிஎஸ்சி முடித்தவர், சென்னையில் சிடிஎஸ்ஸில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சரவணகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வள்ளி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 20, 10வது படிச்சிருக்கிறாங்க. சென்னை உதவும் கரங்களில் நர்சிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. படித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. வள்ளிக்கு சிறந்த கணவன் அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பானுமதி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிகாம் மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பானுமதியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாக் ஆன் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. முதலாக பழகிய நீச்சல், முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். இந்த உடைகள்ல நமக்கு என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நமக்கு ரொம்ப நம்ம நினைவு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்காரங்க கொடுத்த இன்ஃப்ளூயன்ஸ். டெஃபினட்டாக நம்ம ஊர் 34 டிகிரி, 35 டிகிரி, 38 டிகிரி, இங்கே நீங்கள் போட்டுட்டு இருக்கிற கூட்டெல்லாம் நான் சொல்லலை, இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. நான் இவங்களை பற்றிலாம் கண்டிப்பாக சொல்லலை. எங்கள் ஊரை பற்றி பேசுகிறேன், மெட்ராஸை பற்றி பேசுகிறேன், சென்னையை பற்றி பேசுகிறேன். அத்தனை வெயில்லையும் அவங்க விட்டுட்டு அப்பா நான் உங்கள் ஊரில் இல்லைப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனப்புறமும் நம்ம மத்தியானம் 12 மணி மீட்டிங்கில் அந்த கோட் சூட் போட்டுக்காமல் நம்ம வரதே கிடையாது. அவங்க எதுக்கு வந்தாங்க நம்மள்கிட்ட? அந்த இங்கிலீஷ்காரங்க எதுக்கு வந்தாங்க? ஏதோ வாணிபம் செய்கிறேன்னு வந்தாங்க. அவங்க போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸு, அந்த அம்மா போட்டுட்ருக்கிற குட்டி குட்டி ஃப்ராக்ஸு, இதெல்லாம் பார்த்து நம்ம மயங்கி போனோம். நாம் அந்த உடையில் மயங்கின விஷயந்தான், அதாவது அதுவும் ஒரு விஷயம், நம்ம ஆட்சியே தூக்கி அவங்க கிட்ட கொடுத்தோம். அப்படி கொடுத்து அவங்கள்ட்டேந்து மீண்டு எடுத்து வந்தாலும் அந்த உடையில் நமக்கு ஏற்பட்ட மோகம் அப்படிங்கிறது நமக்கு போகவே இல்லை. இதுக்கு முன்னாடி காலத்தில் நாங்கள் வந்து இப்போ கூட சமீபத்தில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட ஜெய்ப்பூர் டூர்லாம் போயிருந்தோம். அந்த ராஜா ராணியோட உடையெல்லாம் பார்த்தா எத்தனை கல், எத்தனை இது, இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்போம், ஜோதா அக்பர் அந்த மாதிரி படங்கள்லாம். அதாவது அந்த உடையை தூக்கின்னு வரதுக்குன்னே 10 பேர் இருக்காங்க. என்னதான் அஃபோர்டபிலிட்டி அவங்களுக்கு இருந்தது. எப்படி தான் அந்த உடையை தூக்கினாங்களோ, எப்படி தான் போட்டாங்களோ, 10 பேர் அதை பிடிச்சின்னு வந்து அந்த ராஜாக்களுக்கு ராணிகளுக்கும் அவங்க ட்ரெஸ் போட்டு விட்ட விதம், அப்புறம் இங்கிலீஷ்காரங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுண்ட விதம், இது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி வந்து ஒரு உடை அப்படிங்கிறது வந்து நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய பாட்டிகள் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட அம்மாக்குன்னா ஒரு விதமான புடவை இருக்கும், பாட்டிக்குன்னா ஒரு விதமான புடவை இருக்கும், அக்கானா ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, சின்ன பொண்ணுன்னா ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி எதுவுமே கிடையாதுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஜீன்ஸு, ஒரே மாதிரி ஷர்ட்டு, வெளில போனால் எந்த வயசு வித்தியாசமும் கிடையாது. அந்த காலத்தில் தான் அந்த கட்டை பார்த்துட்டு சொல்லிடுவாங்க, இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, இவங்க இந்த ஊர்க்காரங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு. இன்றைக்கி எந்த விதமான வித்தியாசங்களும் கிடையாது.
ஆனால் நிஜமாகவே நம்முடைய நினைவு அடுக்குகளில் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த அம்மாட்டெல்லாம் வந்து ரொம்ப நிறையெல்லாம் புடவை இருக்காதுங்க. வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு அப்படின்னு 2 புடவை வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் சொன்னோன்னா 30 ரூபாய் 25 ரூபாய் இந்த ஈரோடுலேருந்து வர காட்டன் சாரீஸ் அது மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் வெளியில் போகிறதுக்குன்னு 2 புடவை, பட்டு புடவை அப்படிங்கிறது மிஞ்சி போச்சுன்னா 3 புடவை இருக்கும். ஆனால் எப்போ நம்ம அம்மாவை நினைச்சாலும் அந்த புடவையோடு தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த அம்மாவுடைய அந்த புடவையில் வந்து எண்ணெயோட வாசம் இருக்கும், வியர்வையோட வாசம் இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி அம்மா பக்கத்தில் உட்காந்து நம்ம தலை பின்னும் பொழுது அந்த அத்தனை வாசனையும் மீறி அந்த அம்மா புடவையின் மேல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வரும். ஏதாவது ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா அம்மாவோட புடவை தான் தேவை. அந்த புடவையை போட்டு படுத்துட்டா தான் அந்த ஜுரம் நமக்கு போகிற மாதிரி இருக்கும். பாட்டியோட புடவையை மடித்து அந்த பாய் மேலே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த உடம்பு வலி பறந்து போயிடும். இந்த ஞாபகம் வந்து நமக்கு வராமல் இருக்கவே இருக்காதுங்க. குழந்தை பிறந்தது அப்படின்னாக்க அந்த குழந்தைய வந்து பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடும்பொழுது ஒரு பிடி மண் எடுத்து கையில் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த மண் பாசம் இருக்கும், அது வந்து அழாது அந்த வீட்டுக்கு போனால் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஊருக்கு வரவங்க கண்டிப்பாக அம்மாவினுடைய 2 புடவையை எடுத்துக்கொள்ளாமல் வந்தேன் என்று ஏதாவது ஒரு பெண் சொல்லிவிட்டாள் என்றால் இந்த உடைங்கிற ஞாபகத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி அன்றைக்கி நாங்கள் 4 நாள் முன்னாடி தான் நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம். துபாய் அப்படிங்கிறது, அந்த துபாய் ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மினி உலகம், ஒரு சின்ன உலகம். அது ராத்திரி 2 மணிக்கு அத்தனை பேர் மேக்கப்போட இருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நேராக போய் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ பார்ட்டிக்கோ போகிறாங்க மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க, பரபரன்னு. அதாவது அந்த ராத்திரி 2 மணிக்கு அந்த உலகம் வந்து வேறு கதியில் ஏங்கின்னு இருக்கு. நமக்கோ கண்ணில் தூக்கம் சொக்கிறது. இந்த துபாய் ஏர்போர்ட்டை வந்து நான் 20 வருஷம் முன்னாடியும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த நிறைய தென்னிந்திய பெண்கள் வந்து அங்கேருந்து வருவாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்க மாதிரி இருக்கும். பார்த்தாலே அப்படி தான் தெரியும். ஒரு குர்த்தா, சம்பந்தம் இல்லாமல் ஒரு பேண்ட்டு, அதுக்கு ஏதோ ஒரு நைந்து போன ஒரு ஷூ, தலையில் நிறைய பூ, நெத்தியில் பொட்டு, கையில் இடுப்பில் குழந்தை, இப்படி தான் வந்து இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அந்த துபாய் ஏர்போர்ட்டில் நம்ம ஊர் பொண்ணுங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிஜமாவே அவங்கள்ட்ட எனக்கு போய் பேசுறதுக்கு பயமாக இருக்குது. அவங்க நம்ம ஊர் பொண்ணு தானா இல்லை வேறு நாட்டை சேர்ந்த பொண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. சரி, இந்த பொண்ணுங்க தான் அப்படின்னா அந்த துபாயிலேருந்து யூஎஸ்க்கு வர அம்மாக்கள் இருக்காங்க பாருங்கள், அந்த அம்மாக்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நல்ல ஜீன்ஸு, நல்ல டிஷர்ட். நான் சொல்கிறது வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற அம்மாக்களை பற்றி தான் சொல்கிறேன். நல்ல விஷயம் தான், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. ரொம்ப அழகாக தான் இருக்குது அந்த விஷயங்கள். எங்களுக்கெல்லாம் விட்டுட்டோமே, எங்களால் வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக நான் ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி வந்து அவ்வளோ மாடர்னாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த உடை வந்து நம்முடைய வயதை குறைத்திருக்கிறது, அழகை கூட்டி இருக்கிறது, எத்தனையோ வேலைகளை செஞ்சிட்ருக்கு. அதனால் உடைகளில் வந்து மாற்றம், அதாவது உடை அப்படிங்கிறதே வந்து மரபுகளை உடைத்து எரி அப்படிங்கிற சொல்லிலேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றது. இந்த மாதிரியான இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதே இந்த பழைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். 2 புடவை 3 புடவை சமாச்சாரம் எல்லாம் இன்னியோட காலகட்டத்தை யோசித்து பார்க்கலாம். ஆஃபீஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஈவினிங்ஸ்க்கு வேறு ட்ரெஸ்ஸு, பார்ட்டி வேர் வேறு, கேஷுவல் சாட்டர்டேஸில் நம்ம ஆஃபீஸ்க்கு போனோன்னா அதுக்கு வேறு, கல்யாணங்கள் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருந்தால் வேறு, ரிலேட்டிவ் சர்க்கிளாக இருந்தால் வேறு, டிரைவின் ரெஸ்டாரண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்போம். டிரைவின் வார்ட்ரோப் உங்கள் ஊரில் தாங்க பார்த்தேன். வார்ட்ரோப்புக்குள்ளே நடந்தே போகலாம், அப்படியே போய் என்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸோடு முடியறது கிடையாது. அதுக்கேற்ற ஆக்சசரிஸ் இல்லை, ஆண்களுக்கு பறிஞ்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஆண்கள்லாம் ரொம்ப கூர்மையாக கேட்கணும். பெண்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்சசரிஸ், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹேண்ட்பேக், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்வேர், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஐஷேடோ, நெயில் மேக்கப், எத்தனை விஷயங்கள். ஆனால் அந்த 2 புடவையில் இந்த 3 புடவையில் அம்மாவினுடைய நினைவோ சந்தோஷமோ இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா வாங்க 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 வாங்கணுங்கிற வெறி தான் இருக்கே தவிர அதில் திருப்தி அடையிறோமான்னு தெரியல. நாலு நாள் யூஎஸ்க்கு பட்டு புடவை கட்டிக்கணும், குறைஞ்சது 6 புடவையான வேணும். ஏன்னா நான் கட்டிட்டு இருக்க மாதிரி வேறு யாராவது கட்டிட்டு இருந்தா? எங்கள் ஊர் தலைப்பில் கட்டுரை எழுதாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இருக்க முடியாது. அதையே நிறைய பேர் காப்பி அடிப்பான். அது அவன் ஊர் வேற. ஞாபகம் வருது உடைகள் பற்றி திருமதி மீரா நாகராஜன் தொடர ஊர் பற்றி பேச வருகிறார் புலவர் ராமலிங்கம் அடுத்த வாரம்.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.